உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா வளரணுமா? ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும், பேங்க் லோன் வேணும், இடம் வேணும், எக்ஸ்பர்டைஸ் வேணும், ப்ளேஸ் வேணும். ஸோ இதெல்லாம் வேணும். இதெல்லாம் வந்து காமனாக ஒரு பெட்டிக்கடை வைக்கிறதா இருந்தாலும், கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நமக்கு வேண்டிய விஷயந்தான். ஆனால் நீங்கள் வச்சுருக்கிற பொருள் அல்லது நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுற பொருள் வெளியே போய் விற்றா தான் உங்களுக்கு காசு. அதுதான் பிஸ்னஸ். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வந்து பொருளை வந்து தயாரிச்சிருக்கீங்களோ அதான் மார்க்கெட்டிங் பண்ணுறது. மார்க்கெட்டிங் பண்ணுறதுலேயும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அட்வர்டைஸிங், இன்னொன்று உங்களுடைய மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க போய் உங்களுடைய ப்ராடக்டை பற்றி வெளியே பேசுகிறது. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, சேல்ஸ் பண்ணுறது வேறு, மார்க்கெட்டிங் பண்ணுறது வேறு. ஸோ இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கம்பெனி வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் இருக்கும், அந்த கம்பெனியோட ப்ராடக்டினுடைய நாலேஜை உங்களுக்கு கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அது நல்ல ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டிங்கில் கொண்டாந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசுவாங்க. டாக்டர்ஸை மீட் பண்ணி எப்படி டாக்டர்ஸை மீட் பண்ணணும், டாக்டர்ஸோட எவ்வளோ நேரம் பேசணும், என்னென்ன ப்ராடக்ட் மட்டும் அந்த கேட்லாகில் காமிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங். இட் இஸ் நாட் சேல்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் அந்த கன்சர்ன்டு டாக்டர்ஸ்கிட்ட, இந்த ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ்கிட்ட போய் ப்ராம்ப்ளெட்டை காமிச்சு எங்கள் ப்ராடக்ட் இப்படியெல்லாம் இருக்குது, ப்ரைஸ் ஃபேக்டர் இப்படியெல்லாம் இருக்குது, இவ்வளோ ஆஃபர் இருக்குது. ஸோ இதை பற்றி எல்லாம் வந்து பேசுவாங்க. இட் இஸ் கால்டு மார்க்கெட்டிங். ஸோ சேல்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த மார்க்கெட்டிங் பண்ணுற அந்த ஃபீல்டில் இந்த டாக்டரை நான் பார்த்தேன், இவர் இவ்வளோ தேவைப்படுறாரு அப்படிங்கிறத கொண்டு போய் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா தான் சேல்ஸ் பர்சன் ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஃபார்மசியை காண்டாக்ட் பண்ணி எவ்வளோ வேணும், நீங்கள் இவ்வளோ வாங்கினா எங்களுடைய கிரெடிட் ரேட் என்ன, டிஸ்கவுண்ட், கேஷ் டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்து கொடுத்த ஆர்டரை மறுபடியும் அதை சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணுவான். ஸோ அது பேப்பரில் தான் இருக்கும். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சேல்ஸ் பர்சன் தான். அவன் தான் என்ன பண்ணியிருப்பான்னா, அவன் கம்பெனியினுடைய லொக்கேஷன் எங்கே, எப்போ வந்து அந்த குட்ஸ் எல்லாம் வந்து சேரும், எப்போ நான் கேஷ் வாங்க வருவேன், எப்போ நான் செக் வாங்க வருவேன்னா, கேஷ் வாங்க வருவேன்னா, இல்லை டிஜிட்டல் பேமெண்ட்டாக. ஸோ இதெல்லாம் சொல்கிறது வந்து சேல்ஸ் பர்சன். ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸையும் புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 2ஐயும் நீங்கள் மிங்கிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னாகும், அந்த ஒரே ஒரு பர்சன் மார்க்கெட்டையும் பார்த்து சேல்ஸையும் பார்த்து கண்டிப்பாக வந்து அது டார்கெட் அச்சீவ் ஆகாது. ஸோ ஒரு கம்பெனி மீட்டிங்கோ ஒரு சின்ன மீட்டிங்கோ போடுறப்ப அவன் மேலே எரிஞ்சு விழுந்து அவன் டென்ஷன் ஆகி சில நேரத்தில் வேலையை விட்டு போகிற அளவுக்கு ரொம்ப அக்லி டர்னுக்கு போய்க்கும். ஸோ இந்த 2 டீவியேஷன் வந்து வச்சுக்கங்க. உங்கள் பிஸ்னஸ் வளரணும்னா சில ட்ரிக்ஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி தாகணும். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.